உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம வந்து கடவுள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து கடவுள் கண்டிப்பாக இருக்கார். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இயற்கை வந்து நம்மளை வந்து செயல்பாடு படுத்த சொல்லியிருக்காரு. அப்போ உலகத்தில் நீங்கள் செயல்பாடு பண்ணீங்க. இப்போ ஒருத்தருக்கு நிறைய பணம் கொடுக்குறாரு. அந்த பணம் வந்து எதுக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து உலகத்துக்கு நன்மை செய்வீங்கன்ட்டு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை சேமித்து 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 அரசாங்கத்துக்கே ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. அரசாங்கம் வந்து அது நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்ட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீங்களே உங்கள் கைப்படம் நீங்கள் தவறு செய்கிறீங்களோ நன்மை செய்கிறீங்களோ தெரியாது. உங்கள் கைப்படம் வந்து நன்மையை உலகுக்கு வந்து எவ்வளோ ஏழை பாளைங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, உங்கள் தெரு பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஊனமுற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வேணான்ற நீங்கள் சம்பாரிச்சது உங்களுக்கு தான். ஆனால் அந்த மிஞ்சி போன சாப்பாடை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ட அவங்க வயிறு பசி ஆறும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைக்கு வச்சிங்கன்னு மீதி கடவுள் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க வந்து சோம்பேறி கிடையாது, ஆண்டவன் கொடுக்கல, உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எப்படி நம்ம சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் மீந்துச்சுன்னா ஏதோ ஒரு நம்ம விலங்குகளுக்கோ இல்லை ஜனங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களால் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கணும், உங்கள் தலைமுறைக்கு தேவையானதை வச்சுக்கணும். மீதி உங்கள் தொழிலாளர்களுக்கே கொடுக்கலாம், அதை தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஏழைப்பாளிங்களுக்கு கொடுக்கலாம். எப்படின்னு திரும்பவும் போட்ட இடத்துலையே கொடுத்துறீங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சம்பாரிச்சதே சம்பாதிக்கிறீங்க, அது என்ன பணம் தெரியல. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. அதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி இறைவன் வந்து என்ன உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இயற்கையை வந்து ஆண்டவன் வந்து உங்களுக்கு வந்து செயல்பாடு பண்ண சொல்கிறாரு. ஆண்டவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியாதுன்றதுனால மனிதன் மூலம் வந்து ஒரு உற்பத்தியில் ஏதோ ஒரு பணம் தேக்கம் அந்த மாதிரியெல்லாம் உற்பத்தியில் நம்ம வந்து மூலத்திறனை அதிகமாக்கி ஒன்று வந்து செய்ய சொல்கிறார். அப்போ வந்து செய்ய சொல்லும் போது நம்ம வந்து அதை செய்கிறோம், நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல உலகத்தில் வந்து சாதனைலாம் பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம். குழந்தைங்க கூட இப்போ சாதனை பண்ணுது. அந்த மாதிரி சாதனைலாம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் என்ன தான் நம்ம சாதனைங்க பண்ணாலும் இறைவன்கிட்ட தான் சாவி இருக்குது. பூட்டுன்றது நம்மளாக இருந்தால் கூட சாவி யாருக்கிட்ட இருக்குதுன்னா இறைவன்கிட்ட கூட இருக்குது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நம்ம என்னதான் செயற்கை மூலிமா 1000 பலனை கொண்டு வந்தாலும் இயற்கையின் சேற்று ஒன்று வந்துச்சுன்னா நம்ம வந்து தாங்கவே முடியாது. இயற்கைன்றது இறைவன். என்னதான் நம்ம வந்து செயற்கை மூலியமா பல கொண்டு வந்தாலும் இப்போ இந்த செல்லுக்கு நான் பேசின்னு இருக்கிறேன், இந்த செல்லே நான் பேசினு இப்போ உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசின்னு இருக்கிறேன் நான். அப்போ பேசின்னு இருக்கும்போது இந்த செல்லு இல்லைன்னா, இந்த இப்போ கரண்ட் இல்லைன்னா, கரண்ட்டு இயற்கை சேற்றாயிடுச்சுன்னா இந்த கரண்ட் கிடையாது. இந்த கரண்ட் இல்லைன்னா நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி தான் இயற்கை வந்து இயற்கைன்ற சாவியை வந்து ஐயன் தான் வச்சுன்னுக்கிறார். அதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. அவர் என்ன நடத்துவாருன்றதே யாருக்கும் தெரியாது. எது இப்போ நீங்கள் வந்து செயற்கை இல்லைன்னா உங்கள் கட்டுப்பாடில் இருக்குது, செயற்கை வந்து உங்கள் மனிதன் கட்டுப்பாடில் இருக்குது, இயற்கை வந்து இறைவன் கட்டுப்பாடு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து பூட்டு தான், ஒரு பூட்டு எப்படி ரெடியாக்கி வச்சிருக்கீங்களோ அதுதான். ஆனால் சாவின்றது இறைவன்கிட்ட தான் இருக்குது. இயற்கை இருந்தோம்னா இயற்கைன்றது ஐயங்கிட்ட தான் இருக்குது. அது நம்மக்கிட்ட கிடையாது. அவர் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றத ஐயன் தான் முடிவு பண்ணுவார். நீங்கள் வந்து நிறையா பண்ணிவிடுவீங்க என்னென்னவோ. ஆனால் நிறைய பார்த்துருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தது சுனாமி, அப்புறமேட்டு இயற்கையில் வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறம் வரதா புயல் வந்தது. இதிலெல்லாம் நம்ம வந்து பட்ட வேதனை மாதிரி எதுலேயுமே இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்தது, வெள்ளம் வந்தது. அந்த மாதிரி எவ்வளோ நம்ம படுறோம், இயற்கை சேற்றத்தில் எவ்வளோ படுறோம். அந்த மாதிரி அதை வந்து தடுக்க கூட முடியல நம்மளால. என்னதான் பண்ணாலும் என்னதான் நம்ம உயர பறந்தாலும் இயற்கையின் சேற்றத்தை நம்மளால தடுக்க முடியாது. நான் சொன்னேன், ஒரு கைப்பிடி மண் அள்ளி கையில் வச்சிருக்கலாம், ஆனால் வந்து தண்ணி அள்ளி கையில் வச்சிருக்க முடியாது. ஒரு பிடி மண் அள்ளி எவ்வளோ நேரம்னா கையில் வச்சுருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட கையில் வச்சுருக்கலாம். அதே தண்ணி அள்ளி நீங்கள் கையில் வச்சுருக்க முடியுமா? மண் தான் நம்ப, தண்ணி வந்து இறைவன், அவரை கையிலேயே வச்சுக்க முடியாது யாரும். நம்ம வந்து வேணா அடைச்சி வைக்கலாம், ஆனால் வந்து அது வந்து அடைச்சி வச்சாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி
அது வந்து காற்றாராக போயிடும். எப்படின்னா அது வந்து போயிடும். இப்போ ஒரு 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 இதுவிலேயே நீங்கள் தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படி எப்படி எப்படியே படிப்படியாக போகுது. அதே மண் அள்ளி வைங்க அப்படியே தான் இருக்கும். அதான் செயற்கை வந்து மண் அள்ளி வைப்பீங்க அப்படியே தான் இருக்கும். அது அழிஞ்சு போகாது. நீங்களா அழிச்சு கீழே எடுத்து கொட்டினா தான் உண்டு. ஆனால் வந்து தண்ணின்றது அப்படியே படிப்படியாக நீ ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு பாருங்க, படிப்படியாக குறைஞ்சி அது வந்து போயிடும். அது மாதிரி தான் இறைவன் வந்து வற்றாத நீர் மாதிரி அவர் வந்து அவரை வந்து கையில் அடக்க முடியாது. நீரை எப்படி கையில் அடக்க முடியாதோ அதே மாதிரி இறைவனை அடக்க முடியாது. அவர்கிட்ட சாவி என்றைக்கும் இருந்துன்னு இருக்கும். பூட்டு நம்பலானால் சாவி இறைவன் ஆவார். என்றைக்குமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், நேர்மையுடன் இருப்போம். ஆலயம் செல்வம் மீனா, ஆலயம் செல்வம் உள்ளத்தை தெளிவாக வைத்து இருப்போம். அன்பே சிவம்.